ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டு. இந்த ப்ளவுஸ் பிட்டில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு குட்டி பில்லோ, அதாவது ஒரு 7 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகள் வந்து படுக்கிற மாதிரி ஒரு குட்டி பில்லோ ஃபினிஷிங்காக தைக்க போகிறோம். அதோடய லென்த்து பார்த்திங்கன்னா 20 இன்ச்சு எடுத்திருக்கேன். 20 இன்ச்சு. இது சைடு ஹைட்டு வந்து 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். நான் வந்து இதுக்கு வந்து லைனிங் போடுறேன். இது வந்து ப்ளவுஸ் பிட்டுங்கிறதுனால லைனிங் போட்டிங்கன்னா வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம தைச்சது வந்து வீண் போகாமல் கூட கொஞ்சம் நாள் உழைக்கும். அதுக்காக தான். இதுவுமே ஒரு ப்ளவுஸ் பிட்டு தான். அந்த வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டு தான் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த லைனிங் வந்து கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதை ப்ளவுஸ் பிட்டில் வந்து நான் ஒன்று தான் வரும் அப்படின்னு பார்த்தேன். இன்னொரு ப்ளவுஸ் பிட்டு கூட கொடுத்துருந்தாங்க, அதில் ஒன்று தான் வந்துருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா 2 பில்லோ வந்திருக்கு. அதனால் 2ஐயும் சேர்த்து நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கோங்க, ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. தைச்சி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸரை கட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி அதாவது வீட்டில் ஏதாவது யூஸ்ஃபுல் ஆகாமல் ப்ளவுஸ் பிட்டோ இல்லை ஏதோ ஒரு இருந்தால் இந்த மாதிரி தைச்சிக்கலாம். நம்மளோட பெரிய பில்லோவுக்கு கூட இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ வந்து அந்த லைனிங்கு இது கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு பில்லோ வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஒரு பில்லோ மட்டும் தைக்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிப்பு. அந்த ஜிப்பு வந்து என்கிட்ட வந்து கலர் வந்து இந்த பிங்க் கலர் இல்லை. இது ஒரு மாதிரி மெஜந்தா மாதிரி பிங்க் கலரு. வீடியோவுக்கு லைட்டாக தெரியுது. அது இல்லாதனால நான் என்கிட்ட இருக்கிற கலரே கொடுத்துருக்கேன். இது வந்து தெரியாது வெளியில். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டை எடுத்துக்கலாம். ஒரு பாட்டை எடுத்துகிட்டு அந்த லைனிங்கும் சேர்த்து மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மடிப்பு ஒரு 1/4 இன்ச்சு அளவு மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பில் ஒரு தையல் போட போகிறோம். இந்த டெக்னிக் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இந்த ஜிப்பு வச்சு ஃபினிஷிங்காக அழகாக தைக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பில் தையல் போட்டுக்கிறோம். அப்புறம் சுற்றியும் தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு சைடு முடிச்சாச்சா, இப்போ இன்னொரு சைடு எடுத்துக்கலாம். இன்னொரு சைட்லேயும் ஏதோ ஒரு சைடு நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுட்டு, இப்போது ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மட்டும் அந்த 1/4 இன்ச்சுக்கு மட்டும் நான் மடிக்க போகிறேன். லென்த்துக்காக மடித்து தைச்சிக்கோங்க. மடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. 1 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. இல்லை 1 இன்ச்சு அதிகமாக மடித்தாலும் தப்பில்லை. ஆனால் 1 இன்ச்சுக்கு கம்மியாக மடிச்சிட்டிங்கன்னா அந்த ஜிப்பு வந்து வெளியில் தெரியும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதை நல்லா நீவி விட்டுக்கோங்க. இது நல்லா காட்டனால நல்லா படியுது. ஜிப்பை மறுபடியும் இன்னொரு வாட்டி செக் பண்ணிவிட்டு, அதாவது ஜிப்பை வந்து மாற்றி தலைகீழாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு அந்த முனையில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதாவது அந்த ஜிப்பு வரும் இல்லைங்களா, அந்த இது இல்லாமல் முனையில், அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி மடித்து தைச்சிட்டு மறுபடியும் ஜிப்பு வச்சு வச்சிங்கன்னா 2 தையலாக தெரியும். அதனால தான் இந்த மாதிரி தைச்சிட்டு இந்த சைடு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுலேயும் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைடு இன்னொரு சைடு ஜிப்பு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இப்போ ஃப்ரண்ட் பக்கம் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அந்த சைடு இருக்குது இல்லைங்களா, அதை மேலே வச்சு ஒரு தையல் போட்டுடணும். இது வந்து ஜிப்பு வந்து அந்த முனையில் அந்த எண்டில் வச்சு அழகாக அந்த ஜிப்போட அந்த கம்பி இருக்குது இல்லைங்களா, அந்த கேப் விட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜிப்போட ஹைட்டுக்கு நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த சைடு ஒரு 2 இன்ச்சு அந்த சைடு 2 இன்ச்சு கேப் விட்ருக்கோம். அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி வைங்க. அதை கனெக்ட் பண்ணலைன்னா ஏற்ற இறக்கம் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி ஆயிடும், பில்லோ கொஞ்சம் சின்னதாகிடும். அதனால் அதை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் கைடு மாற்றினாலும் மாற்றிக்கோங்க. கைடு மாற்றிங்கன்னா கரெக்டாக எட்ஜில் வரும். நான் கொஞ்சம் கைடை வந்து லேசாக தூக்கிட்டு தைக்கிறேன். சரி, இது ஒரு லென்த்து தானே அப்படிங்கிறதுனால லைட்டாக தொடர்பு மட்டும் தூக்கிட்டு தைக்கிறேன். நீங்கள் வேணும்னா கைடு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், இது முடிச்சாச்சு.
இதை முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த சைடில் தைச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடம் 2ஆக தெரியும். அதை வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சில் மடித்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து அந்த கரெக்டாக அந்த ஜிப்பில் ஒரு கம்பி வரும் இல்லைங்களா, அந்த கம்பி வரை தைச்சிக்கோங்க. அதாவது நம்ம எந்த அளவுக்கு தலகாணி உள்ளே விடுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக அந்த கம்பி வரை நான் தையல் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் எனக்கு கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் நீளமாக கூட தையல் போட்டுக்கலாம், அது நம்மளோட இஷ்டம். இப்போ வந்து அந்த ஜிப்பு வந்து நல்லா தெரிகிற மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு இந்த 1 இன்ச் மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மடிப்பு வாக்கில் வச்சிங்கன்னா தச்சது 4 பக்கம் கரெக்டாக வரும். அந்த ஏற்ற இறக்கம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ வந்து சைடு ஃபுல்லாக இன்னும் 2 தையல் போட்டுக்கோங்க. அதெல்லாம் பில்லோ ரெடி ஆகிடுச்சு. இருக்கும். நீங்களும் வீட்டில் இருக்க பில்லோவுக்கு இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இதுலேயே இன்னும் நம்ம வந்து ப்ரில் வச்சு தைக்கலாம். அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து எது வந்து ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து ஹைலைட்டாக இப்போல்லாம் இந்த ஸ்மைலிங்லாம் நிறையா வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எங்கள் பாப்பா வந்து எனக்கு ஐடியா கொடுத்துருக்கா. எனக்கு எங்கள் வீட்டுக்கு நான் அந்த மாதிரி தைக்கலான் இருக்கேன். பெரிய பில்லோவில் தைச்சிங்கன்னா அடுத்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோ எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அதை பொறுத்து நான் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். இந்த மாதிரி நம்ம இதுக்கு தேவை ப்ளெயினாக இல்லாமல் ஒரு அழகுபடுத்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது 4 பக்கமும் முக்குக்கும் 4 கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நல்லா ஒன்போல் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே இன்னொரு ப்ளவுஸ் பிட்டில் தைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ வந்து அதை பார்க்கலாம். இப்போ வந்து அது வந்து நல்லாயிருக்கும். இந்த வாஷ் பண்ணி துவைக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் உழைக்கும். இப்போ இன்னொன்று வந்து இது இன்னொரு ப்ளவுஸ் பிட்டு, இதுக்கும் நான் உள்ள லைனிங் கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம இப்போ இதில் பிங்க் கலர் கொடுத்தோம் இல்லைங்களா, இந்த இதில் லைனிங்கில் வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். இதே லைனிங்கை கொஞ்சோண்டு ஒட்டு போட்டு தைச்சிருக்கேன்.